வணக்கம் மாஸ்டர் டெக் நேயர்களே. நாம இன்னைக்கு பார்க்கறது சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு ஜாதகருக்கு உடல் ரீதியாகவும் அல்லது மன ரீதியாகவும் எதிர்ப்பு சக்தியை, தாங்கும் சக்தியை சோதித்து முயற்சி தைரியத்தை குலைப்பது அல்லது குறைப்பது என்ற அமைப்பை உண்டாக்கிவிடும். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்க போறோம். சோ இந்த சூரியன், சுக்கிரன், புதன் இந்த மூன்றும் சேரும்போது உங்களுக்கு என்ன நல்லா நடக்கும், எந்த பாவத்துல இருந்தா எப்படி நடக்கும் அப்படிங்கறத தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நம்ம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது முழுக்க முழுக்க தனேஷ் டிஜி மாடல் அப்படிங்கிற கணிப்பின் அடிப்படையில சொல்லப்பட்ட ஒரு புது கணிப்பு. இது தனிப்பட்ட ஜாதக அமைப்புக்கும் திசா புத்தி அடிப்படையில கொஞ்சம் மாறுபடும். ஸோ இதையே நீங்க முழுமையான காரணமாக எடுத்துக்கிட்டு குழம்பிக்கொள்ள வேண்டாம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம பலனை பார்ப்போம். மேசலக்கணம் அப்படிங்கிறது செயற்குழி வீரர்கள். இந்த செயற்குழி வீரர்களுக்கு அறிவு, அழகு, அடையாளம் இந்த மூன்றும் சேரும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு சமூக அங்கீகாரத்தின் வழியாகத்தான் அவங்களுடைய வேலைகளை சோதிக்கப்படும். அவர்களுடைய திறமைகள் சமூக அங்கீகாரம் மூலமாக சோதிக்கப்படும். சோ இந்த மேசலக்கணத்திற்கு சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதே லக்னம் முதல் பாவத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு இருக்கும் ஜாதகர்கள் மேச லக்கணக்காரர்களுக்கு ரொம்ப துணிச்சலான ஆசாமியா இருப்பாங்க. அதே மாதிரி பேச்சு, அறிவு, அழகும் சேர்ந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. தன்னோட திறமையை உலகம் கவனிக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா சமூக அங்கீகாரம் கொஞ்சம் லேட்டா தான் வரும். அதனால தன்னம்பிக்கை குறையும். சோ நான் யார் என்பதை சமூகம் சொல்ல வேண்டியது இல்லை அப்படிங்கிற கருத்துல நீங்க நிலையா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இதே இரண்டாம் பாவகம் தனம் வாக்குஸ்தானம். இந்த தனம் வாக்குஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் நினைவு மேச லக்கணத்துக்கு இருந்துச்சுன்னா பேச்சுல கொஞ்சம் கவனம் இருக்கும். அதே மாதிரி மக்கள் ஈர்ப்பு இருக்கும், மக்கள் கவனிப்பாங்க. பணம், அறிவு அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கலைத்திறன் மூலமாக வரும். குடும்பத்துல தன்னோட சொல்லுக்கு மதிப்பை எதிர்பார்ப்பீங்க. சில நேரங்கள்ல மதிப்பு மரியாதை குறையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. லாப வருமானம் வந்துட்டு நீங்க கம்பேர் பண்றதுனாலயே மன அழுத்தம்ங்கிறது வரும். உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்குமான வாய்ப்புகளும் வருமானங்களும் வரவில்லையோ என்று நினைக்கும் போது உங்களுக்கு மன அழுத்தம்ங்கிறது வரும். சோ பேச்சுல இனிமையா இருந்தீங்கன்னா செல்வங்கிறது, பர செல்வங்கிறது நிலைப்பா இருக்கும். இந்த மூன்றாம் பாவகம்ங்கிறது தைரிய, வீரியம், முயற்சி ஸ்தானம். இந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு எழுத்து, வியாபாரம், கலை, ஆலோசனை இதுல வந்துட்டு ஒரு துணிச்சலாம் முயலக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். தன்னோட முயற்சிக்கு உடனடியா பலன் வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் ஆசைகளையும் தூண்டுதலா அதிகத்தை கொடுக்கும். பலன் தாமதம்னா முயற்சியை நீங்க மாத்திக்க நினைப்பீங்க, மாற்றவும் செய்வீங்க. அப்படி வேண்டாம், தொடர்ச்சியான முயற்சி தான் வெற்றியாக மாறும். நாலாம் பாவகம் மனம், வீடு எனக்குரிய சுகஸ்தானம். ஸோ மனசளவுல நீங்க பாதுகாப்பு உணர்வோட இருக்கணும். வீட்டுல அமைதி, பிறர் மதிப்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சமூக ஒப்பீடு உங்களுடைய வாழ்க்கை சூழலோட வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு மன நிம்மதியை குறைச்சி விடும். ஸோ வீட்டுல அமைதி வெளி உலக பாராட்டை விட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நீங்க எப்பயுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். ஐந்தாம் பாவகம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம்னு சொல்லுவோம். கலை, அறிவு, படைப்பு திறமைக்கு உண்டான இடம். இந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது கலை, கல்வி, ஆலோசனை, ஜோதிடம் போன்ற துறைகள்ல உங்களுக்கு வளர்ச்சியும் மேன்மையும் கொடுக்கக்கூடியதா வாய்ப்புகளை கொடுக்கும். இதுல பாராட்டு கிடைச்சுன்னு நீங்க ரொம்ப வேகமா வளர்த்துருவீங்க. பாராட்டு இல்லை அப்படின்னா நீங்க மிக்ஸ் ஆவீங்க. சோ உங்களுக்குள்ள விதைக்கப்பட்ட அறிவு ஒரு காலத்தில் பலனாக மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க வேலை செய்யும் போது வாழ்க்கையை வெற்றி பெறலாம். ஆறாம் பாவகம் எதிரி ஸ்தானம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஸ்தானம். சோ வேலையில வாக்குவாதமாக பல சிக்கல்களுக்கும் சவால்களுக்கும் தீர்வுகளை கொடுப்பீங்க. எதிரிகளை அறிவால் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு மேச லக்கணத்திற்கு ஆறாம் பாவகத்தில் இருப்பது. அதே நேரத்துல அதிகமா பேசுனீங்கன்னா எதிராளிகள் அதிகமாக வளர்ந்து விடுவார்கள். சோ சில நேரங்கள்ல மௌனம்ங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கிட்டு பேசும் பொழுது வெற்றி உங்கள் பக்கம்தான். ஏழாம் பாவகம் உறவு, துணை, கூட்டாளிகள் சார்ந்த இடம். இந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு என்பது அழகுணர்வு கொண்ட சமநிலை விரும்பும் ஒரு துணையை அமைத்துக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஆசையை வளர்த்துவிடும். உறவில் பாராட்டும் மதிப்பும் ரொம்ப முக்கியம். அதனால உங்களுடைய துணை கிட்ட பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் ஒரு பாராட்டுகளை, ஒரு மதிப்புகளும் கொடுத்து ஒரு எல்லையுடன் பழகும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை துணை நிம்மதியாக கழியும். நான் கொடுப்பது எனக்கு தரவில்லையே அப்படிங்கிற நினைப்பு வந்துச்சுன்னா உங்களுக்கு சிக்கல்கள் தொடங்க ஆரம்பிச்சு. ஸோ உறவு அப்படிங்கிறது பிசினஸ் கிடையாது, அந்த புரிதல் தான் அடித்தளம். ஸோ நீங்க உங்க உறவுகளை கிட்ட பழகும் பொழுது பாராட்டு
கொடுக்க வேண்டிய நேரத்துல கொடுக்கணும், மதிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியம். இது எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது மரகஸ்தானம். இந்த மரகஸ்தானத்துல மேஷ லக்னத்திற்கு சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது வாழ்க்கையில சில நேரங்களில் திடீர் மாற்றங்களையும் சில நேரங்கள்ல உள்ளார்ந்த பயங்களையும் உண்டாக்கிவிடும். சமூகம் என்ன சொல்லும், எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க மாற்றத்தை முதல்ல ஏத்துக்கணும். மாற்றம் தான் முன்னேற்றத்தின் முதல் நிலை. ஸோ உண்மையான வளர்ச்சி மாற்றத்திலிருந்து தான் தொடங்கும் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மேல வரலாம். அதே போல 9ஆம் பாவகம் என்பது அதிர்ஷ்டம் சார்ந்த இடம். ஸோ தன் பாதையை தானே உருவாக்கி நிற்கக்கூடிய ஆசிரியா இருப்பீங்க. ஒன்பதாம் பாவகம் அதிர்ஷ்டம் சார்ந்த இடம். இந்த அதிர்ஷ்டம் சார்ந்த இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது தன்னோட பாதையை தானே வளர்த்திக்கணும் அப்படின்னு இருப்பீங்க. அதனால குரு தந்தை இவங்க மூலமா உங்களுக்கு வாழ்க்கை பாடங்களை சொல்லிக் கொடுக்கும். ஒருத்தவங்க பேச்சு கேட்க மாட்டீங்க. குறிப்பா குருவா இருக்கட்டும் அல்லது பேரண்ட் அப்பாவா இருக்கட்டும், அவங்களோட பேச்சு நீங்க மீறி வேலை செய்வது மூலமாக வாழ்க்கை பாடங்கள் கத்துக்குவீங்க. ஸோ தலைவணங்காம கத்துக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்டம் திறக்கும். சரி, தலைவணங்க கற்றுக்கொண்டால் அதிர்ஷ்டம் திறக்கும். ஸோ எங்க பணியணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். 10ஆம் பாவகம் தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்துல மேஷல உங்கள் லக்னத்திற்கு பொதுமக்களுடைய தொடர்புடைய தொழில்கள் நன்மை தரும். பேச்சு, கலை, ஆலோசனை வழியான தொழில்கள் மிக சிறப்பானதாக இருக்கும். என்ன புகழ் கொஞ்சம் தாமதமாக வரும், ஆனால் கடமை முதலில், புகழ், பணம், செல்வாக்கு இதெல்லாம் பின்னால அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நீங்க தொழில் பண்ணீங்கன்னா மிக அருமையாக நீங்க முன்னேற முடியும். 11ஆம் பாவகம் உங்களுக்கு லாபம், நண்பர்கள், சமூக அங்கீகாரம். இதுலதான் உங்களுக்கு சோதனையுமே கொடுக்கும். ஏன்னா இது 11ஆம் பாவகம் என்பது உங்களுக்கு பாதகமான இடம். ஸோ எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குது, அது கிடைக்கலன்னா மனசோர்வு அடைவது, மன விரக்தி அடைவது, இதெல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடம் 11ஆம் பாவகத்தினுடைய விதி. ஸோ குறைந்த எதிர்பார்ப்பு, நிலையான லாபம் அப்படிங்கிற கருத்துல நீங்க வேலை பார்க்கும்போது உங்களுக்கு மன நிம்மதியும் செல்வமும் சேரும். 12ஆம் பாவகம் என்பது ஐனஸ்தானம் எனக்கூடிய நிம்மதியான உறக்கத்தையும் தனிமையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய இடம். இந்த இடத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு என்பது உங்களுக்கு உள்ளார்ந்த சிந்தனைகளுக்கு தெளிவை கொடுக்கும். ஸோ தனிமை தண்டனை அல்ல, உங்களை தயாரித்துக் கொள்ள, உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான காலம் என்பதை உணர்ந்து அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் வெற்றியை எளிதாக அடைய முடியும். சுருக்கமாக மேச லக்கணத்துக்காரங்களுக்கு சொல்வது, சொல்லும் திறமையும் சமூக அங்கீகாரம் மூலமாக சோதிக்கப்படும். அதுதான் சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு சொல்லக்கூடியது. ஸோ சமூகம் பாராட்டினாலும் சரி, பாராட்டாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, புறக்கணித்தாலும் சரி, உங்க கடமையை நீங்க சரியா செய்துட்டு இருக்கும் போது சனியினுடைய பாதுகாப்பு கூட உங்களுக்கு பாதகம் கூட பாதுகாப்பாக மாறும்.